சைனாவோட சேட்டை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, சீனாவுக்கு பெரும்பாலும் ஏதாச்சும் ஒரு நாட்டோட போய் உரசி, அதுல ஆதாயம் கிடைக்குமா? இல்ல உரசுனனாலேயே நான் பெரிய மனுஷன்டா ஊருக்குள்ள அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோட ரொம்ப காலம் சீனா வாழ்ந்து வந்துருச்சு. ஆனா இப்ப அதெல்லாம் முடியுதான்னு கேட்டா, இந்திய எல்லைகள்ல ஆரம்பிச்சு எந்த எல்லை போனாலும் சண்டை பிடிக்க ஆட்கள் தயாரா இருக்கார்கள். ஆனா இந்த கெட்ட பழக்கத்த விட்டு குடுக்க முடியாம, இல்ல விட்டு திருந்த முடியாம சீனாவும், சீன அதிபரும் ஆளாயிட்டார்கள். அதனால என்ன பண்ணிட்டார்கள், எல்லையவே தூக்கி மாத்திட்டோம்னா, உலகம் பூரா நம்மளுது தான் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் சீனாவுக்கு ஜாஸ்தியாவே இருக்கு. அந்த எண்ண ஓட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. அதே சமயம் உள்ளூர்ல இது நாள் வரை ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்த ஏரியால ரவுடித்தனம் பண்ண முடியல. அதுக்காக நேரடியா அமெரிக்கா கிட்டயே ரவுடித்தனம் பண்ணிட்டா அப்படின்னு கிளம்பி சீனா போயிருச்சு. ஆனா இது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா தனக்கு வலிக்காத வரையும் அப்படி ஒரு சம்பவம் உலகத்துல நடக்கிறத கண்டுக்கவே மாட்டாங்க. உலகம் பூரா எலக்ஷன் நடந்தா, அந்த எலக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசக்கூடிய நாடு யாரு அப்டின்னா, அமெரிக்கா தான். அதாவது அந்த நாட்டு எலக்ஷன் நல்லா நடக்கணும், உலகம் பாக்குது அப்படிங்கிற மாரியும், நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா நடந்துச்சு, இல்ல இல்ல குளறுபடி அப்படிங்கிற மாரியும், வக்கணையா உட்கார்ந்து பேசக்கூடிய நாடு, பேசக்கூடிய ஏஜென்சிகள் கொள்ள பயலுக இருக்கக்கூடிய ஊரு அமெரிக்கா தான். ஆனா இது பூரா அவனுங்களுக்கு வலிக்கணும். இல்ல மைலேஜான ஜோன்ல இருக்கணும். இது எதுவுமே இல்ல அப்டின்னா, அவனுங்களுக்கு சாதகமா இருக்கு அப்டின்னா, நெகட்டிவா இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் பாகிஸ்தான் எலக்ஷன் தான். பாகிஸ்தான் எலக்ஷன் மாரி ஒரு கேலி கூத்த உலகம் சந்திச்சதே இல்ல. ஆனா, அந்த பாகிஸ்தான் எலக்ஷன பத்தி வாயே தொறக்காம, பாகிஸ்தான் எலக்ஷன்ல யாரு வெற்றி பெற்றார்கள்ன்னு அந்த நாடு சொன்னுச்சோ, அவனுக்கு முதல் ஆளா போய் வாழ்த்து சொன்ன கேவலமான பயலுக தான் அமெரிக்க பயலுக. அதனால தான் ரொம்ப நாள் சீனா தப்பிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப சீனா செய்யக்கூடிய எல்லா விவகாரமும் அமெரிக்காவுக்கு தான் வலிக்குது. இது நமக்கு நல்ல ஒரு ஆதாயம், மைலேஜ குடுக்கக்கூடிய காலகட்டம். அமெரிக்காவுக்கு இப்ப நேரடியாவே வலிய கொண்டு வர வேலைய சீனா பாக்குது. இது சீனாவுக்கு ஒரு கெட்ட நேரம்னே எடுத்துக்கலாம். தள்ளி நின்னு வம்பு இழுத்தாலே போதும். அமெரிக்காவே நான் வம்பிழுக்கிறேன் பாத்தியா? அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள ஒட்டிக்கிட்டு உள்ளூர் மக்கள ஏமாத்தியிருக்கலாம். ஆனா கெட்ட நேரம் யார விட்டுச்சுங்கிற மாரி, கியூபால உட்கார்ந்துகிட்டு அமெரிக்காவ வேவு பார்க்கிறது. அதே மாரி அலாஸ்கால ரஷ்ய விமானங்கள் பறந்துச்சு அப்படின்னா, அமெரிக்கா அத பெருசா எடுத்துக்காது. பெருசா எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணா, அமெரிக்காவுக்கும் சேதாரம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும். ரஷ்யாவுக்கும் நல்லா தெரியும். ஆனா, அப்படி ரஷ்ய விமானங்களோட இப்ப சீன விமானங்களும் சேர்ந்து பயணிக்குது. ரஷ்யாவ கூப்பிட்டு சொல்லிட்டு, சீனாவ போய் ஓரமா வச்சு மிதி மிதின்னு மிதிக்க போது அமெரிக்கா. இது நடந்தே தீரும். இந்த கியூபா விவகாரமாகட்டும், அமெரிக்காக்குள்ள பலூன் பறந்ததாகட்டும், இப்ப அலாஸ்கால ரஷ்ய பாம்பர் விமானங்களோட சீன விமானங்கள் பறந்ததாகட்டும், இது எல்லாமே அமெரிக்காவ நேரடியா வம்பிழுக்கக்கூடிய விவகாரம் தான். நேரடியா வம்பிழுக்கும்போது அமெரிக்கா செயல்பட்டே ஆகும். ஆனா இந்த நேரடி வம்பிழுக்கெல்லாம் சீனா எல்லாமே தவறான நேரத்துல தான் செய்யும். உதாரணமா, சீனா இப்ப செய்யக்கூடிய சேட்டை, இந்தியால ஆரம்பிச்சதுல இருந்தே வச்சுக்கலாம். இந்த சேட்டைய ஒரு 10 வருஷம், 20 வருஷத்துக்கு அப்புறம் செஞ்சிருந்தாங்கன்னா கதையே வேற. நாடுகள் கூட ரிஸ்க் எடுத்து இவனுங்கள எதிர்க்க வேண்டியது வரும். ஆனா, ரொம்ப காலம் முன்னாடியே ஆரம்பிச்சது சீனாவுக்கு மிகப்பெரிய ஆப்பா மாறிப் போச்சு. அதே மாரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆப்கான்ல இருந்து வெளியேறி உக்ரைன்ல பிஸி ஆயி தன்னோட ஆயுத சந்தைய உச்சத்துக்கு எப்ப 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆயுத சந்தை உச்சத்துக்கு அமெரிக்கா போய்க்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அமெரிக்கா கூட நேரடியா வம்புக்கு போகுது. அமெரிக்கா அடுத்து எந்த ஜோனை எப்படி பத்த வைக்கிறதுன்னு காத்துக்கிட்டு இருக்கிற நேரம். இது நமக்கு நல்லதுதான். சீனாவ முடிக்கப் போறார்கள் அப்படிங்கிறது தான். ஆனா, அமெரிக்கா எல்லாத்துக்கும் எல்லா நாளும் தயாரா இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறதையும் இங்க குறிப்பிட்டு பார்க்கணும். இந்த ஆயுத சந்தையில உச்சமா இப்ப இருந்தாலும், 3, 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்திய எல்லைகள்ல வம்பு பண்ண ஆரம்பிச்சு, இந்தியா திருப்பி அடிச்சு அதுல சீனா அதல பாதாளத்துல விழுந்தப்பயே, இவன தட்டலாம், இவன தட்டி நம்மனாலயும் ஒழிக்க முடியுங்கிற தைரியம் வந்ததுக்கப்புறம், முதல்ல அவர்கள் போட்ட ஒப்பந்தம், இந்திய, சீன எல்லைகள்ல கண்காணிப்பு டேட்டாக்கள பகிர்ந்துக்கக்கூடிய விஷயத்துக்கு இந்தியா ஒத்து வரவே மாட்டேன்னுச்சு. ஆனா, இந்தியாவுக்கு தேவையானத குடுத்து, டெக்னாலஜி சார்ந்த சில விஷயங்கள குடுத்து அந்த ஒப்பந்தத்த போட்டு, சீனாவ க்ளோஸா உட்கார்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய விவகாரத்த முதல்ல தட்டி சென்றார்கள்.
அன்னையில இருந்தே சீனாவுக்கு எதிரா தயாராகி நின்னார்கள். இப்படி தயாராகி நிக்கிற காலகட்டத்துல தான் சீனா எல்லைகள எல்லாம் மாத்தி அங்க போய் இந்த 3 சம்பவங்கள செஞ்சு வச்சிருக்கு. இந்த 3 சம்பவங்கள செஞ்ச காலகட்டத்துக்குள்ள அமெரிக்கா நல்லாவே தயாராயிருச்சு. உதாரணமா இந்தியா கூட சிக்னல் தொழில்நுட்பங்கள பகிர்ந்துக்கக்கூடிய விஷயங்கள அக்ரீமெண்ட் போட்டதாகட்டும், அதுக்கு முன்னாடியே அமெரிக்காவுக்கு பிடிச்ச விளையாட்டு, தெரிஞ்ச விளையாட்டு என்ன அப்படின்னா, ஒரு கூட்டணிய செட் பண்ணி ஆட்டத்த ஆரம்பிக்கிறது. கூட்டணி அப்படிங்கிறது இங்க ரொம்ப வலுவாவே செட் ஆயிருச்சு. ஏன் அப்படின்னா, ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் அமெரிக்க கூட்டணிக்குள்ள டம்முன்னு உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டார்கள். எதுக்கு? சீனாவை எதிர்க்கிறக்காக. இது ஒண்ணு போதாதா? அதுக்கடுத்து ஐரோப்பிய கூட்டணிய ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துரலாம். சொன்ன மாரியே பிரிட்டன் பெரிய அளவுல சீனாவுக்குன்னே உளவுத்துறை ஒரு டிவிஷனை உருவாக்கி உள்ளுக்குள்ள விட்டுருக்கேன் பார் அப்படின்னு சவால் விட்டுச்சு. பின்னாடியே அமெரிக்காவும் ஆமா நாங்களும் உளவுத்துறையில ஒரு தனி எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்க் உனக்காக உருவாக்கி வச்சிருக்கோம். ஆப்பு தரமா இருக்கும் பாரு அப்படின்னார்கள். இந்த 2 சம்பவங்களுக்கு அப்புறம் தான் சீனால பெரிய அளவு மாற்றம். அந்த மாற்றம் அப்படிங்கிறது டாப் டு பாட்டம். இன்னைக்கு கேமரா முன்னாடி நிக்கிறவன் நாளைக்கு இல்ல. ஏன்டா அப்படின்னு கேட்டா பதிலே காணோம். 10 நாள் கழிச்சு வேற ஒருத்தன் வரான். அப்ப அவன் எங்கடா அப்படின்னு கேட்டா அப்பயும் பதில் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஏதோ ஊழல் குற்றச்சாட்டாமா, வீட்டு காவலாமா, இல்ல சிறை, இல்ல ஆளே காலி இந்த மாரி தியரிகள் வர ஆரம்பிக்குது. ஆனா, இந்த கேமரா முன்னாடி வந்த ஆட்கள் அப்படிங்கிறது அதிபர் ஷி ஜின்பிங்க்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அந்த கட்சியில ஹெவி வெயிட்டு சீனால ஹெவி வெயிட்டுனாலே 3000 பேரு. அந்த 3000 பேர்லயும் சுருக்கி ஒரு 300 பேரு. 300 பேரையும் சுருக்குனோம்னா, ஏறக்குறைய ஒரு 30 பேர் நிப்பார்கள். அந்த 30 பேருக்கு பின்னாடி ஒரு 7 பேர் கொண்ட குழு இருக்கும். இந்த மாரி தான் ஒரு ஜோனுக்குள்ள ஒட்டுமொத்த அதிகாரமும் குமிஞ்சிருக்கும். ஆனா, இந்த ஜோன்ல இருந்து தான் பல நபர்கள் இன்னைக்கு அட்ரஸே இல்லாம போயிட்டாங்க. அதுக்கு காரணம் அமெரிக்கா போன்ற நாடுகள் உள்ளுக்குள்ள இறங்கி வேலை பார்க்கறது தான். பக்கத்திலேயே காலங்காலமா சீனாவுக்கு எதிரா வேலை பார்த்து பழகுன இந்தியா, ஜப்பான் போன்ற நாடுகள் வலுவான நாடுகள். அதே சமயம் சீனாவுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகள். இந்த மாரி சந்தர்ப்பம்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அமெரிக்கா வச்சு செய்ய ஆரம்பிச்ச காலகட்டம். அதுக்கு பெட்ரோல் யார் ஊத்துறா அப்படின்னா, சீனாவே ஊத்திக்கிச்சு. இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்போ ஒரு யுத்தத்த நோக்கி நகர்றக்கு தயாராயிட்டார்கள். இப்ப பிரிட்டன் சொல்லியிருக்க கருத்து தான் உலகம் முழுக்க பேசு பொருளாகுது. என்ன அப்படின்னா, 3 வருஷத்துக்குள்ள ஒரு யுத்தத்த சந்திக்க தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். ஆனா, இந்த 3 வருஷத்துல என்னைக்கு வேணாலும் யுத்தம் வெடிக்கும் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். காரணம் பிரிட்டன் சீனாவ முதலா சொல்லி, அதுக்கடுத்து ரஷ்யா, ஈரான், வடகொரியான்னு லிஸ்ட்ல எல்லா பயனையும் சேர்த்தாலும், குறி என்னமோ சீனாவ நோக்கி தான். அப்படி சீனாவ நோக்கி இறங்கி அடிக்கிறக்கான சூழ்நிலை இருக்கான்னு கேட்டா, ஏற்கனவே இந்தியா சொன்னுச்சு, அடுத்த 2, 3 வருஷம் ரொம்ப கடுமையா இருக்கும். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலயும் பயணிக்க தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, டிஃபென்ஸ் ஜோன்ல என்னெல்லாம் இந்தியா செய்யுது அப்படிங்கிறக்கு கணக்கே கிடையாது. காரணம் ஒரு சில விஷயங்கள்லாம் இந்தியா செய்ய முடியாதுங்கிறத செய்கிறோம். இது செய்யறக்கு 10, 15 வருஷம் ஆகும் அப்படிங்கிறதையும் இம்மீடியட்டா செய்கிறோம். ஆர்மிய எப்பயுமே அலர்ட் மோட்லயே வச்சிருக்கோம். முக்கியமான சில விஷயங்கள் யுத்த காலங்கள்ல ஆர்மிக்கு பர்ச்சேசிங் ஃப்ரீடம் குடுக்குற மாரி இப்பவும் குடுத்து வச்சிருக்கோம். அப்ப ஏறக்குறைய ஒரு ரெடி மோட்ல பக்கத்துல உள்ள ஒரு பெரிய நாடு காத்துக்கிட்டு இருக்கும்போது, சீனாவ குறி வச்சு பிரிட்டனோட ஸ்டேட்மெண்ட் வருது. பொதுவாவே அமெரிக்கா, பிரிட்டன் எல்லா நாடுகளுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ண மாட்டார்கள். அப்படி ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய நாடுகள் லிஸ்ட்லயே இருக்க மாட்டாங்க. அதனால ஏற்கனவே எல்லா வேலைகளும் முடிஞ்சிருக்கும். இப்ப வெளிப்படையா அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். சீனாவ நோக்கி ஒரு யுத்தம் உலகம் தயாராயிருச்சு. சீனா அத எதிர்கொள்ள தயாரா இருக்கான்னு கேட்டா, அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். எண்ணிக்கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சீனா பெருசு தான். சீன ராணுவம் பெருசு தான். ஆனா, இவ்வளவு நபர்கள் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டார்கள். கின்னஸ் ரெக்கார்ட்ல பதிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்ற நிகழ்வு இது கிடையாது. யுத்த களம். அதனால கூட்டமா வந்து சிதறவும் வாய்ப்பு இருக்கு. இந்திய எல்லைகளுக்கு வரமாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டு பயணிச்ச வீரர்கள் மாரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல தாக்குடா அப்படின்னு அதிபர் ஷி ஜின்பிங் ராணுவத்தோட உச்சபட்ச தலைவர். அவரு உத்தரவு குடுத்ததுக்கு அப்புறமும் பேசாம நின்ன ராணுவமா நிக்கவும் வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் இந்த 3 வருஷ காலத்துல நம்ம பார்க்க போறோம். சீனாவோட அழிவும், சீனாவோட மாற்றமும் மிக விரைவில் வருங்கிறது பிரிட்டனோட ஸ்டேட்மெண்ட்ல இப்போ உறுதியாயி போச்சு.